அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த மேலே உள்ள வீடியோ கொஞ்சம் பாருங்கள். டிபார்ட்மெண்ட்லேயும் மறுபடியும் சொல்கிறேன், கட்சி நிதின்ற பேரில் அடித்த கொள்ளைய ஒன்று ஒன்றா கவர்மெண்ட்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்கிறேன், மக்கள் பணத்திலேருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. அதாவது சும்மா போகிறவனை எப்போவுமே சீண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவன் அமைதியாக இருக்கான் அப்படின்னா அவனுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். அது புரியாமல் இந்த வடிவேலு கதையா, நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற கதையாக ஒரு படத்தில் வடிவேலு என்ன பண்ணுவாப்புல, ஒரு ஆளை அப்படி வெட்டியாக வம்பிடுப்பான், அடித்து சட்டைக்கிட்டையெல்லாம் கிழிச்சு விட்ருவான் அவன். வடிவேலு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்துடுவான். அந்த மாதிரி இன்றைக்கி சட்டசபையில் பார்த்தீங்கன்னா உரிச்சு தொங்க போட்டு காய போட்டு அமைச்சிருக்காப்புல. முதல்வர் அவர்கள் ஏண்டா பேசல இன்னும் பேசலையே 40 நாளாக எல்லா பயிலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா துக்க வீட்டில் இலவு கேட்குற மாதிரி அழுதுகிட்டு இருந்தானுங்க. இன்றைக்கி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திஷ்டி மகுடம் கழிச்சா மாதிரி ஒரு 10 கொஸ்டின் தான் கேட்டிருக்காப்புல. உரிச்சு ஓட விட்டாப்புல. டிஎம்கேக்கார பையன் ஒரு பையன் சட்டமன்றத்தில் இல்லை, அத்தனை விட வேட்டையை இத்தனை ஓடிவிட்டான். எதுக்கு ஓடினாங்கிறது அவனுக்கே தெரியாது. ஏன்னா இத்தனை நாள் பேசலன்னு புலம்பிகிட்டு இருந்தான். பேசின பிறகு எல்லா பேரும் வேட்டையை ஒத்துட்டு சட்டமன்றத்துக்கிட்டே ஓடி போயிட்டான். என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, தம்பி அரசாங்க பணத்தை ஏகப்பட்ட முறையில் நீங்கள் கொள்ளை அடிச்சிருக்கீங்க, ஒரு பயில விடமாட்டோம், எல்லா பயிலும் மாட்டுவான் அப்படின்னு டிஎம்கேக்கிற அத்தனை பயிலும் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒன்பின் ஒன்றா ஓடிக்கிட்டு இருக்கான். எதுக்கு ஓடுறான்னா, இன்னும் எங்கேயாவது தரிசாக்கி விட்டு காய போட்டாப்புலன்னா என்ன பண்ணுறது, போட்டிருக்கிற அன்றா யாராவது மிச்சம் இருக்கணும், அம்மனமாக வெளில போனால் அசிங்கமாயிருமேன்ட்டு அத்தனை வேலை வேட்டியை மட்டும் அவுத்து போட்டு ஓடி போயிட்டான். சட்டமன்றத்தில் இத்தனை நாள் கொக்கரிச்சானுங்க, என்னமோ ஃபயர் விட்டாங்க, சமூக நீதின்னா அதுன்னா இதுன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க. சமூக நீதி பற்றி இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று பேசினாப்புல. 70 ஆண்டுகளாக சமூக நீதியை காப்பாற்றுறீங்களே, இந்த சமூக நீதியில் எத்தனை அமைச்சர் உங்கள் இதில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லுவான்னு பார்த்தா, எதிர்கட்சி துணைத் தலைவர் எங்கே ஓடினான்னு தெரியல, எதிர்கட்சி தலைவர் எங்கே ஓடினான்னு தெரியல. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், எதிர்கட்சி சமூக நீதி பேசும்போதே நான் என்ன சொல்லியிருக்கேன், அமைச்சரை மூத்த அமைச்சர் எங்கள் அண்ணன் நேரு தான், அவரை எதிர்கட்சி தலைவராக போட்டு உதயநிதியை தூக்கி துணைத் தலைவராக போடுங்கடா, அதுதான் சமூக நீதின்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அரசியல்லையும் சரி எல்லாத்துலேயுமே சரி எங்கள் அண்ணன் நேரு தான் மூத்தவர். அவரை போடாமல் எதிர்கட்சி தலைவராக எப்படி உதயநிதியை போட முடியும்? அப்போ இதுலேருந்து உங்கள்கிட்ட சமூக நீதி இல்லைங்கிறது தெளிவாக தெரியுதா? நான் பல வீடியோவில் போட்டிருக்கேன், அண்ணன் நேரு தான் அதுக்கு தகுதியான நபர், அண்ணன் நேருவை எதிர்கட்சி தலைவராக போடுங்கடா, உதயநிதியை துணைத் தலைவராக போடுங்கடான்னு. அதையே உனக்கு செய்யலை. அதை தான் நீ கேள்வி கேட்டு வெளுத்து எடுத்துட்டாப்புல நம்ம முதல்வர் அவர்கள். அதுக்கும் பதில் சொல்ல முடியாமல் ஓடிட்டான். எதுக்கு ஓடினான்னா, இப்போ இந்த சீனியாரிட்டி அடிப்படை இப்போ வந்துடுதில்ல, சீனியாரிட்டி அடிப்படையில் பார்த்தா எங்கள் அண்ணன் நேரு தான் எதிர்கட்சி தலைவராக வரணும், புரியுதுங்களா? அதை விட்டுவிட்டு ஒன்றுமே தெரியாத உதவாநிதியை கொண்டு போய் எதிர்கட்சி தலைவராக போட்டான். எதுக்கு? முன்னாள் முதலமைச்சரோட பையன் கருணாநிதி அவர்களோட பேரன் அப்படிங்கிற முறையில் தான் இவனுக்கு அந்த பதவியே கிடைச்சதே தவிர வேறு எதன் அடிப்படையிலையும் இந்த பதவிக்கு தகுதி இல்லாத நபர். அதைத்தான் தெளிவாக அவர் போட்டு இன்றைக்கி போட்டு போலன்னு பொழந்து விட்டார். சரி, அதுக்கப்புறம் ஒரு 2-3 கேள்வி கேட்டார், எங்கே உங்கள் அப்பாவை ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லெவலில் தான் கொண்டு போய் அவரை விட்டுட்டீங்க. அதாவது பேசுகிறவன் சும்மா பேசிகிட்டு இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நாட்டில் எதை பேசக்கூடாதோ அதை பேசுனதுனால 2 பேரும் அவரை காலி பண்ணுறான். ஒன்று உதவாநிதி, இன்னொன்று அமைச்சர் சேகர் பாபு. இவன் 2 பேரையும் நம்பினதுக்கு ஸ்டாலின் வேறு யாராவது நம்பியிருந்தா கூட நிம்மதியாக அவர் ஜெயிச்சு அழகாக அவர் வெளில வந்திருப்பார்.
அதை விட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் என்ன போட்டு பொழக்கணுமோ போட்டு பொழக்க போகிறோம், இனிமேல் தான் வர தான் பொழப்பாப்புலன்னு நினைக்கிறேன். இவங்களை நம்பி களத்தில் இறங்கினதுனால குளத்தூரில் சுத்தமாக போச்சு, முடிஞ்சு போச்சா. இன்றைக்கி சட்டசபையில் இந்த அவமானம் தேவையா? பாட்டில் சும்மா பேசாமல் உக்காந்துருக்காரு. அமைச்சர்கள் பேசுகிறாங்களா, போனீங்களான்ட்டு போங்கடா. உத்தமனுங்க மாதிரி நீங்கள் அவனை போய் பேசு வா சண்டைக்கு வான உங்களோட ஊழல் பட்டியல் அத்தனையுமே அவர் கையில் இருக்குது. இப்போது ஒரு இதுலையா ஊழல் பண்ணியிருக்கீங்க? 4000 கோடி ஊழல். அதுக்கப்புறம் நீ ஏகப்பட்ட ஊழல் பெண்டிங்கில் இருக்குது. அறநிலையத்துறை அமைச்சர் மிஸ்டர் ரமேஷ் அவர்கள் போட்டு அவர் சேகர்பாபு புலன்னு புலந்தார். நேற்று புலந்த வடுவே ஆறல, அதுக்குள்ளே இவர் போய் புலந்து விட்டுருக்காரு. பாவம் என்ன பண்ணுவானுங்க டிஎம்கே காரணங்கன்னு ஒன்றும் புரியல. இனிமேல் தான் இருக்குது உங்களுக்கு பொங்கல். அவன் சும்மா பேசாமல் இருந்தாப்லன்னா கூட சரி, எதுவும் பேசாதான் மானம் கப்பல் ஏறாது. இப்போ பேச வேற ஆரம்பிச்சிட்டாப்ல, இன்னும் மானம் கப்பல் ஏற போகுது. சூப்பராக அடுத்த பதில் ஒன்று பேசினாப்புல, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. விஜய் இப்படி பேசுவாப்லையா முதல்வர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலம் போய் ஸ்கிரிப்ட் பார்த்து பேசினவராச்சு அப்படின்னு காலம் போய் இப்போ தான் சொல்கிறேன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிபட்டால் அதுக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு திறமை உண்டாகுங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் அடிபட்டு உங்களால் இப்போ அவர் என்னடான்னா தெளிவாயிட்டார். அதுக்கடுத்தது போட்டு ஒரு புலந்திருக்காரு. என்ன புலந்திருக்காரு? எப்பா நீங்கள் அமுச்சு விட்டீங்க, என்னால் தான் ஆச்சுன்றீங்க. ஏண்டாடே, எல்லா நாய்களும் போய் பிஜேபி எங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் விஜய் காலை பிடிச்சி அவரை முதல்வராக்கி விட்டுவிட்டு பிஜேபி கிட்டேருந்து நாய்களாக நீங்கள் தப்பிக்கிறதுக்கு போய் அவர் காலில் ஊந்துவிட்டு இப்போ நீங்கள் அமுச்சு விட்டதுனால தான் விஜய் ஆட்சி நடக்குதுன்றீங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் நாய்களாக நீங்கள் தப்பிக்கிறதுக்கு விஜய் காலை போய் பிடிச்சி அந்தால முதலமைச்சர் பதவியில் ஏற்றி உட்காந்து வச்சிங்க. எதுக்காக? உங்கள் சுயநலம் எல்லா நாய்களும் தப்பிக்கணுங்கிறதுக்காக. செந்தில் பாலாஜிலேருந்து சேகர் பாபுலேருந்து உதயநிதி ஸ்டாலின்லேருந்து ஏண்டா கொஞ்சம் நஞ்ச கொள்ளையாடா அடிச்சிங்க நீங்கள்லாம். அடிக்க வேண்டிய கொள்ளையை கொஞ்சமாக அடிக்கணும்டா. 5 வருஷமாக மக்களுக்கு என்ன நல்லதுடா இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த அறநிலையத்துறை கோரிக்கையிலே தெளிவாக புட்டு வச்சுட்டாப்புல. ஒரு சின்ன பிள்ளையார் கோயில், அதில் கார் பார்க்கிங்கே கிடையாது. அந்த கார் பார்க்கிங்க்கு 10 கோடி. எதுக்கு? அந்த இடமே சின்ன பிள்ளையார் கோயில் தாடா, அதுக்கு எதுக்குடா கார் பார்க்கிங்க்கு 10 கோடி? நேற்று அடியில் சேகர் பாபு பதிலே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் திருப்பி கேட்கக்குள்ள ஒரே வார்த்தை சொல்கிறார், எதுக்கு பழைய பாட்டையை பாடுற உட்காருன்னு சபாநாயகர் செருப்பால் அடித்து பழையபடி உட்காந்து வச்சிட்டாரு. எதுக்குடா இந்த பொழப்பு? மக்களுக்கு 5 வருஷம் ஒழுங்காக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மக்கள் உங்களை நல்லபடியாக உட்காந்து வச்சுருப்பாங்கடா. ஏன் மக்களை உட்காந்து வைக்கல? அப்புறம் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தன், அவன் பேசும்போது என்னடானா மக்களை கேவலமாக பேசுகிறான். அவன் ஒரு கட்சியில் உருப்படியாக இருப்பானான்னு பார்த்தா காலையில் ஏடிஎம்கே வேட்டி கட்டியிருப்பான், சாயந்தரம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வேஷ்டி. ஒரு கட்சியில் ஒரு நாளைக்கு இருக்கணும்டா, அது இல்லை. ஊருக்கு போய் படுக்க வேண்டியது, ஊருக்கு போய் உட்கார வேண்டியது. அப்புறம் எப்படா மக்களை போய் நீங்கள் குத்தம் சொல்ல முடியும்? ஒரே கட்சியில் பயணிக்கிறவன் பேசுகிறான்னா நியாயங்கலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் டிஎம்கே. இவன் முக்கால்வாசி டிஎம்கேல சேர்ந்த பயில ஃபுல்லாக ஏடிஎம்கே பட்டலேருந்து தான் டிஎம்கேக்கே வந்திருக்கான். செந்தில் பாலாஜி சொல்லவே வேணாம், சேகர் பாபு சொல்லவே வேணாம். எல்லாம் ஏடிஎம்கே பட்டறையில் இருந்துக்கிட்டு இப்படியே வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கடைசியாக ஒருத்த வந்திருக்கான், 3 முதலமைச்சர் ஆக்கி விட்டுட்டு அங்கே துரோகம் பண்ணிவிட்டு பன்னீர்செல்வம். அவன் நேற்று ஒரு காமெடி பண்ணுனான், கோவம் வந்தால் வாட்டர் பாட்டில் டம்ளர் தூக்கி விட்டு எறிவானான். ஏன்டா சட்டசபையில் ஒரு பெரிய அமைச்சராக இருந்தவன், ஒரு முதலமைச்சராக இருந்தவன் பேச வேண்டிய பேச்சாடாது. மற்றதுக்கெல்லாம் பேசுவீங்க. அவன் என்ன பேசுகிறான்? தூக்கி அடிச்சிருவேன்னு சொல்கிறான், டம்ளர் தூக்கி அடிச்சிருவேன்னு. ஏடா மான ரோசம் வெக்கத்தெல்லாம் விட்டு ஏடிஎம்கேல அத்தனை வருஷம் கட்ட வேட்டியை அவுத்து போட்டுட்டு டிஎம்கேல போய் பொறுக்கி திங்கிறவன். நீங்கள் உனக்கெல்லாம் ரோசம் மானம்லாம் வரலாமாடா? கேட்டால் டம்ளரை தூக்கி அடிச்சிருவேங்கிற. பாரு, இனிமேல் தான் உங்களை வச்சு செய்ய வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்குது. சட்டமன்றம் சட்டசபைக்குள்ளே இனிமேல் வாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க பேசலைன்ட்டு. இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு தாண்டி வந்து சட்டசபைக்குள்ளே உட்காருங்க. அடுத்த மானிய கோரிக்கை வைங்க, அடுத்ததை விட்டு கிழிப்பார், அதுக்கும் ஓடிடுவீங்க. மக்களோட பிரச்சனையை பேச எங்கடா நீங்கள் போக போகிறீங்க? மக்களோட பிரச்சனையை தான் நீங்கள் பேசுகிறது இல்லையே. உங்கள் குடும்பத்துக்கு தானே சொத்தை சேர்த்தீங்க. அப்போ உங்களால் எல்லா பண்ணும் செருப்படி படணும்ல.
இனிமேல் எவனும் உங்கள் குடும்பத்துக்கு சப்போர்ட் வாங்க மாட்டான்ல. அத்தனை பேரும் பாரு தலை குனிஞ்சு வெளில தான் போனானுங்க. நீங்கள் எங்கடா மக்கள் பிரச்சனையை பற்றி பேச போகிறீங்க? மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறது உங்களுக்கு என்னடா இருக்குது? இனிமேல் மக்கள் பிரச்சனைனா அங்கே போய் நீங்கள் பேச வேண்டாம், அவன்கிட்டே பார்த்துப்பானுங்க. எதிர்கட்சி அவங்களாவே இருந்துப்பாங்க, ஆளுங்கட்சி அவங்களாவே இருந்துப்பாங்க. எல்லாம் நல்ல முறையில் ஆட்சி பண்ணுறவன் எதுக்கு கண்டாவன் தெய்வம் தேவை? முதல்ல நீங்கள் அமைச்சு விட்டு தான் விஜய் ஆட்சி அமைச்சுங்கிற வார்த்தையை முதல்ல கட் பண்ணுங்கடா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மக்கள் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டிருக்கான். உங்கள் சுயநலத்துக்காக பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு அவர் காலை போய் பிடிச்சி அத்தனை நாய் விஜய் தயவால் தப்பிச்சு இன்றைக்கி வெளியில் இருக்கீங்க. இல்லை அன்றைக்கே பிஜேபிக்காரன் உங்களை வேட்டு விட்டுருப்பான். புரியுதா இல்லையா? இனிமேவாவது அறிவுபூர்வமாக செயல்பட்டு இனிமேல் சட்டமன்றத்தில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பேசுங்க. அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு திருப்பி சனாதானத்தை ஒழிச்சிருவோம், சாம்பார் சாதத்தை ஒழிச்சிருவோம்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. இனிமேலாம் போட்டு புலன்னு புலந்து விட்ருவானுங்க. புரியுதுங்களா இல்லையா? இனிமேலாம் ரீல்ஸ் ஆச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாப்புல உங்களுக்கு இறுதி முடிவு கட்ட. இனிமேல் தான் ஒவ்வொரு நாளைக்கு இருக்குது, ஒவ்வொரு அமைச்சரும் பேசுவான். ஒவ்வொரு நீங்கள் பண்ண ஊழலையும் கட்டாயம் வெளில கொண்டுருவான். எத்தனை நாய்ங்க உள்ளே போகிறீங்கன்னு தெரியாது. அதனால் டிஎம்கேல உள்ள அத்தனை நாய்களுமே சொல்கிறேன், மூடிக்கிட்டு சட்டமன்றத்தில் போய் மக்கள் பிரச்சனையை மட்டும் பேசிட்டு அமைதியாக வெளியில் வாங்க. அதான் உங்களுக்கு நல்லது, டிஎம்கே கட்சின்ற ஒன்றுக்கு நல்லது. இல்லைன்னா அம்மையார் இருந்தபோது கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக உட்காந்து 3வது போனீங்க பார்த்தீங்களா, அந்த பீரியடு கூட இனிமேல் கிடைக்காது. பார்த்துக்குங்க, அடுத்தது இருக்கணுமா இல்லை வேண்டாமாங்கிறத. திறம்பட செயல்படுங்க, அடி வாங்குறதுக்கு ரெடியாக வாங்க இனிமேல் சட்டமன்றத்துக்கு. நன்றி, வணக்கம். நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பை பாய்.